70 வருஷமாக இந்த நாட்டு மோசமான நிலையில் போயிருக்கு, கள்ள வேலை நடந்துச்சு, போய் செஞ்சாங்க, களவாடினாங்கன்னு சொன்னாலும் இந்த நிறுவனங்கள் இப்படி விழுவலை, இந்த அளவுக்கு மோசமாக போகல. இப்போ புது அரசாங்கம் கிட்டத்தட்ட 3/2 பெரும்பான்மையுடன் ஜனாதிபதி இருக்காரு. ஆனால் இந்த நிறுவனம் மூடப்படுற அளவுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி 25 மில்லியனுக்கு மேலே சீனி மிச்சப்பாட்டு கிடக்கு பெல்லத்த சுகரில் விற்கலாம். வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு தனி நபர்னு லாபத்துக்காக, அது அரசாங்கத்துக்கு லாபம் இருக்கோ இல்லை அவங்களுக்கு கமிஷன் கிடைக்குதோ இல்லை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதோ என்ன தெரியல, ஒரு தனிநபருக்காக ஒரு தனிநபர் சீனி இம்போர்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு தனிநபர் தான் அரிசியாளர்களை வச்சு நடத்துகிறாரு. இவங்களுக்காக அரசாங்கத்தால் எத்தனையோ பில்லியன் ருபீஸ் இவங்க கையில் மிச்சம் இருக்குங்கிறாங்க. வெளிநாட்டு உதவி இருக்கிறாங்க. ஏன் இந்த 3000 கோடி ரூபா மக்களுக்கு கொடுத்து இந்த பிரச்சனையை செட்டில் பண்ணலாம்? லொட்டரி போர்டில் ஒரு 1 லட்சம் ரூபா களவாடப்பட்டிருக்கு, போன் காணான்னு சொல்லி அதுக்கே அரசாங்கம் கைது செஞ்சு நல்ல வேலை திட்டங்களை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதை விட சீரியஸானது இது. மக்களோட காசு கோடி கணக்கில் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ இதுக்கு ஏன் அரசாங்கம் ஒன்றும் நடவடிக்கை எடுக்குது இல்லைங்கிற அரசாங்கத்தால் மேனேஜ்மெண்ட் பண்ணப்படுற இவ்வளோ பெரிய நிறுவனம், வருட கணக்கில் இருக்க நிறுவனம் மூடப்படுற நிலைமைக்கு வந்திருக்கு. இப்போ இதை உடனடியாக ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டு வந்து சிவனகலை சுகர் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி பெல்லத்த சுகர், சிவனகலை ரொம்ப மோசமான நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா அங்கே அந்த சுகர் இண்டஸ்ட்ரி மூலம் கிட்டத்தட்ட 20-30 குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. உள்வாரியாகவும் வெளிவாரியாகவும் கிட்டத்தட்ட 1000-1500 பேருக்கு மேலே அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. நல்ல இருந்த ஒரு நிறுவனம் இன்றைக்கி ரொம்ப கீழ்மட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடிக்கு மேலே மக்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு நிறுவனம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. இப்போ இதுவரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் ஏதோ 70 வருஷமாக இந்த நாட்டு மோசமான நிலையில் போயிருக்கு, கள்ள வேலை நடந்துச்சு, போய் செஞ்சாங்க, களவாடினாங்கன்னு சொன்னாலும் இந்த நிறுவனங்கள் இப்படி விழுவலை, இந்த அளவுக்கு மோசமாக போகல. இப்போ புது அரசாங்கம் கிட்டத்தட்ட 3/2 பெரும்பான்மையுடன் ஜனாதிபதி இருக்காரு. ஆனால் இந்த நிறுவனம் மூடப்படுற அளவுக்கு வந்திருக்கு. இதில் இப்போ பெரிய பாதிப்புன்னு ஏற்பட்டிருக்கு. இப்போ இதில் உள்ள ப்ரொடக்ஷன் சீனி அப்படியே மிச்சமாகிருக்கு. அதே நேரத்தில் கரும்பு சப்ளை பண்ணவங்களுக்கு காசு கொடுத்துல, தொழிலாளிகளுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுத்துல, இப்படி பல நிரச்சனை. இப்போ அரசாங்கம் இது சம்பந்தமாக மௌனம் சாதித்தவொன்னு இருக்கின்றது. இதுக்கு ஏன் மௌனம் சாதிக்குங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. என்ன சொன்னால் அரசாங்கம், ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லேருந்து ஜனாதிபதியிலேருந்து எல்லாமே அரசாங்கம் தான். இப்போ இவங்களுக்கு இது களவெடுத்தவங்களை கைது பண்ணுறாங்க, அர்ஜுன் மகேந்திரனை கொண்டாடுங்கிறாங்க. இருக்க அமைச்சர்மார ஒரு லொட்டரி போர்டில் ஒரு 1 லட்சம் ரூபா களவாடப்பட்டிருக்கு, போன் காணான்னு சொல்லி அதுக்கே அரசாங்கம் கைது செஞ்சு நல்ல வேலை திட்டங்களை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அதை நாங்கள் சில விஷயங்கள் நான் வரவேற்கலாம். ஆனால் அதை விட சீரியஸானது இது. மக்களோட காசு கோடி கணக்கில் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ இதுக்கு ஏன் அரசாங்கம் ஒன்றும் நடவடிக்கை எடுக்குது இல்லைங்கிற பெரிய பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்கு விஷயம் தெரியலையா, அதை எப்படி செய்கிறது இல்லைன்னு தெரியலையா? இப்போ சீனி வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு தனி நபர்னு லாபத்துக்காக, அது அரசாங்கத்துக்கு லாபம் இருக்கோ இல்லை அவங்களுக்கு கமிஷன் கிடைக்குதோ இல்லை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதோ என்ன தெரியல, அமைச்சர்மாருக்கு இவங்களுக்கு அந்த டீலோ என்னன்னு தெரியல. ஒரு தனிநபருக்காக ஒரு தனிநபர் சீனி இம்போர்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு தனிநபர் தான் அரிசியாளர்களை வச்சு நடத்துகிறாரு. இவங்களுக்காக அரசாங்கத்தால் மேனேஜ்மெண்ட் பண்ணப்படுற இவ்வளோ பெரிய நிறுவனம், வருட கணக்கில் இருக்க நிறுவனம் மூடப்படுற நிலைமைக்கு வந்திருக்கு. இப்போ இதை உடனடியாக ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டு வந்து இதை ஏற்பாடுபடுத்தணும். இல்லைன்னா பெரிய இப்போ அரகலை மக்கள் போராட்டம் கொந்தளிப்பு ஏற்பட்டுருச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இன்றைக்கி நாளைக்கு எல்லாம் அங்கேருந்து இங்கேருந்து கொழும்பு வெள்ளசையில் தான் இப்போ இந்த முறை ஆர்ப்பாட்டம் ஏற்பட போகுது. அதனால் உடனடியாக இதுக்கு தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணும். எத்தனையோ பில்லியன் ருபீஸ் இவங்க கையில் மிச்சம் இருக்குங்கிறாங்க. வெளிநாட்டு உதவி இருக்கிறாங்க. ஏன் இந்த 3000 கோடி ரூபா மக்களுக்கு கொடுத்து இந்த பிரச்சனையை செட்டில் பண்ணலாது? அதே மாதிரி 25 மில்லியனுக்கு மேலே சீனி மிச்சப்பாட்டு கிடக்கு பெல்லத்த சுகரில் விற்கலாம். இப்போ 2-3 மாதம் சம்பளம் கொடுக்குறதுலையும் பெரிய திக்கட்டான நிலையில் இருக்க கம்பெனி சேர்மன் வேலைக்கு போயிருக்காரு, சிஇஓ மாறி போயிருக்கிறாங்க. நல்ல வேலை செஞ்சவங்களை வெளியே போட்டு அரசியல் பழிவாங்கல் நடந்திருக்கு. இப்போ இருக்கு 3 லட்சம் பேர் இருந்ததில் 60 லட்சம் ஆணிச்சு ஓட்டு. எல்லா மக்களும் ஐக்கிய தேச கட்சியில் உள்ளவங்களும் சரி, மொட்டு கட்சியிலையும் சரி, எல்லா கட்சியில் உள்ளவங்களும் வாக்களித்து தான் ஜனாதிபதியை இதில் பாராளுமன்ற உறுப்பினர் 159 பேரை கொண்டாந்தாங்க.